பீகார் தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பீகாரில் மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகாரில் நவம்பர் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மகா கத்பந்தன் கூட்டணியில் தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பீகாரில் மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது பீகாரில் மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முழு விவரங்கள். வணக்கம். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்குமே அடுத்த மாதம் 2 கட்டங்களாக அந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்காக பாஜக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை முடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே சுமூக தீர்வு என்பது ஏற்படாத ஒரு சூழல் நிலை வந்தது. அதே நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கருத்து என்பது காங்கிரஸ் மற்றும் ஜனதா தளம் இடையே அந்த வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவர்களில் தொடர்ச்சியான அந்த கூட்டணி குழப்பம் என்பது ஏற்படுத்தியிருந்தது. இந்த அடுத்ததான் பிரச்சனைக்கு தீர்வு காண இன்று ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் பைலட், ராஜஸ்தானுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தார்கள். இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிரச்சனைகள், கூட்டணியில் நிலவக்கூடிய அந்த குழப்பங்கள் குறித்து பல்வேறு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் நிலவி வந்த அந்த குழப்பங்கள் என்பது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேஜஸ்வியை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் துணை முதலமைச்சராக பணியாற்றியவர். லல்லு பிரசாத்துடைய புதல்வனாக இருக்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார்கள். வாரிசு அரசியல் என்பது பீகாரில் தலை தூக்கி இருக்கிறது, பீகார் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றெல்லாம் தெரிவித்திருந்த நிலையில் தேஜஸ்வி தற்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 117 தொகுதிகளில் தேஜஸ்வி கட்சி சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே போட்டி வேட்பாளர்கள் எல்லாம் களமிறங்கியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த பீகார் தேர்தல் என்பது பாரதிய ஜனதாக்கும் சரி காங்கிரசுக்கும் இடையேயான அந்த போட்டி என்பது கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது அனைவரது எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தவரையும் தங்களுக்கான முக்கியத்துவம் என்பது இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேஜஸ்வி என்பது துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தனலட்சுமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.